வணக்கம். TRB Commerce Unit 7 Previous Year Questions 2001 The various stages of project formulations are திட்ட வடிவமைப்பின் பல்வேறு படிநிலைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இன்புட் அனாலிசிஸ், ஃபீசிபிலிட்டி அனாலிசிஸ், ப்ராஜெக்ட் டிசைன் அண்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ், டெக்கோ எக்கனாமிக் அனாலிசிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆர்டராக படிச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆர்டர் பிரகாரம் தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீசிபிலிட்டி அனாலிசிஸ், செகண்ட் வந்து டெக்கோ எக்கனாமிக் அனாலிசிஸ், தேர்ட் வந்து ப்ராஜெக்ட் டிசைன் அண்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ், ஃபோர்த் தான் இன்புட் அனாலிசிஸ். அப்போ ஆன்சர் இஸ் பி. தென் செகண்ட் ஒன், the first national convention of women entrepreneur held at பெண் தொழில் முனைவோருக்கான முதல் தேசிய மாநாடு நடைபெற்ற இடம் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை. ஆன்சர் வந்து டெல்லி. தேர்ட் வந்து 2002-2003 கேட்ட கொஸ்டின், சாஃப்ட் லோன் ஸ்கீம் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபவுண்ட் வேர் இனிஷியேட்டட் பை தின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மின் திட்டம், சாஃப்ட் மின் கடனையும் அதே மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் துணிகளை முதலையும் வழங்குறதுல தூண்டுகோலாக இருக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து IDBI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இதுக்கு தூண்டுகோலாக அமையுது. The entrepreneur who is never ready to introduce change in his enterprises is called Fabian entrepreneur, innovative entrepreneur, imitative entrepreneur, drony entrepreneur. அதாவது புதிய மாற்றத்தை தொழிலை வந்து ஏற்படுத்தாத தொழில் முனைவோர் யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த ட்ரானி ஆண்டர்பிரனர். அவர் யாருன்னு கேட்டால் சோம்பேறி தொழில் முனைவோர்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. 2003 and 4 கேட்ட கொஸ்டின் வந்து ஆண்டர்பிரனர் காம்பிடன்சிஸ் ஆர் நோனஸ், அதாவது தொழில் முனைவோரின் சிறப்பு தகுதியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அது ட்ரேட். அப்போ ஆல்ரெடி படித்த அந்த கொஷின் TRAITS ட்ரேட்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. தென் ஷேர் கேபிட்டல் ரெக்யூர் டு ஓன் என்டர்பிரைசஸ் பை எ உமன் என்டர்பிரனர் இஸ், அதாவது ஒரு தொழில் முனைவோர் வந்து தன்னுடைய சொந்த நிறுவனத்தில் வந்து எவ்வளவு முதலீடு செஞ்சுருக்க வேணும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 51%, அதாவது 40%, 50%, 41%, 75% கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 51%. தென் 2005 and 6 கேட்ட கொஷின், தென் வந்து 2005 and 6 கேட்ட கொஸ்டின், entrepreneur are motivated to start business enterprises due to கேட்டிருக்காங்க. ambitious factors, compelling factors, facilitating factors, all of this கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து all of this. அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஒரு தொழில் முனைவோர் தொழிலை தொடங்குவதற்கான ஊக்கப்படுத்தும் காரணி எதுன்னு கேட்டிருக்காங்க. குறிக்கோள் காரணியா, கட்டாய காரணியா, வாய்ப்பு காரணியா, இவை அனைத்துமான்னு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் வந்து இவை அனைத்தும். the word entrepreneur has been taken from, அந்த ஆண்டர்பிரனர் வேர்டு வந்து எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்காங்க. த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ், ஸ்பானிஷ் லாங்குவேஜ், லாட்டின் லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ். ஆன்சர் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். 9th வந்து த ப்ராஜெக்ட் அப்ரைசல் இன் கேஸ் ஆஃப் ப்ரொபோஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் கால்ட், அதாவது திட்ட மதிப்பீடானது எவ்வாறு, எதிர்கால திட்டத்தின் திட்ட மதிப்பீடு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. போஸ்ட் ஆண்டி அனாலிசிஸ், எக்ஸ் ஆண்டி அனாலிசிஸ், பிரேக்கர் ஈவன் அனாலிசிஸ், டிசிஷன் ஃப்ரீ அனாலிசிஸ். அதாவது வந்து முன்கூட்டி செய்வது தான் வந்து இந்த எக்ஸ் ஆண்டி அனாலிசிஸ். Then 2006 and 7 கேட்ட கொஸ்டின், the qualities of a true entrepreneurs include a capacity to assume risk, technology knowledge and willingness to change, ability of organization and administration of all of this கேட்டிருக்காங்க. அதாவது தொழில் முனைவோர் வந்து இடர் எதிர்கொள்ளும் திறனுடையவராக இருக்கணும், தொழில்நுட்பம் மற்றும் மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறமை, அமைப்பை நிர்வகிக்கும் திறமை, இவை அனைத்தும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இவை அனைத்தும், all of this. The list of incentive offered by the government include interest-free loans, transport subsidy, sales tax exemption. Then all of this கேட்டிருக்காங்க. மத்திய அரசு வழங்கக்கூடிய ஊக்கங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா வட்டி இல்லா கடனா, போக்குவரத்து மானியமா, விற்பனை வரி விலக்கா, இவை அனைத்துமான்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். இது வந்து all of this. ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட்ஸ் டூ நாட் இன்க்ளூட், ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தடில் வராதது இதுன்னு கேட்டிருக்காங்க. பேபேக் பீரியட் மெத்தட், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட், நெட் ப்ரெசென்ட் வேல்யூ மெத்தட், பிரேக் ஈவன் அனாலிசிஸ். பிரேக் ஈவன் அனாலிசிஸ் தான் வராது. இது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்லாம் இங்கே வரும், டிஸ்கவுண்டட் வேல்யூ ரிட்டர்ன், டைம் வேல்யூ ரிட்டர்ன்லாம் அங்கே வரும். ஆனால் எது வராதுன்னு கேட்டிங்கன்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ் தான் அங்கே வராது. தென் ப்ராஜெக்ட் கிளாசிஃபிகேஷன் இன்க்ளூட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தடை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து நிறைய ஒன்பெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வகைகள், அந்த வரிசையை வந்து நம்ம கட்டாயம் படிச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிஃபிசிபிள் அண்ட் நான் குவான்டிஃபிசிபிள் கேட்டிருக்காங்க. செக்டரல் ப்ராஜெக்ட், டெக்கோ எக்கனாமிக் ப்ராஜெக்ட், ஆல் ஆஃப் திஸ் கேட்டிருக்காங்க. அளவிடக்கூடியது, அளவிட முடியாதது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துறை வாரியான திட்டங்கள், தொழில் நுணுக்க பொருளாதார திட்டம், இவை அனைத்தும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இவை அனைத்தும். தென் வந்து 2011 and 12 கேட்ட கொஷின், இதே கொஷின் வந்து 2012 13 கேட்டிருக்காங்க.
2 டைம்ஸ் இந்த கொஷின் வந்து கேட்கப்பட்டிருக்கு. த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பை அன் ஆண்டர்பிரனர் கேன் பி கிளப்ட் அஸ், அதாவது தொழில் முனைவோருடைய முக்கியமான பணிகளாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரிஸ்க் பியரிங், ஆர்கனைசேஷன், இனோவேஷன், ரிஸ்க் பியரிங், மார்க்கெட்டிங், செக்கிங், இனோவேஷன், பர்சனல் செல்லிங், ஆர்கனைசிங், ரிஸ்க் பியரிங், சூப்பர்வைசிங், வெரிஃபையிங். ஆன்சர் வந்து ரிஸ்க் பியரிங், ஆர்கனைசேஷன், இனோவேஷன், அதாவது அபாயமேற்றல், நிர்வாகம் செய்தல், புதியது புனைதல், இது 3 தான் வந்து மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆண்டர்பிரனர். ஆல்ரெடி இது வந்து மேஜர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம 3 படிச்சிருக்கோம். ரிஸ்க் பியரிங், ஆர்கனைசேஷன், இனோவேஷனுங்கிறத அந்த கொஷின் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 15th ஃபேபியன் ஆண்டர்பிரனர் ஆர் தோஸ் ஆண்டர்பிரனர் ஹூன்னு கேட்டிருக்காங்க. 2012 and 13 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது காலம் கடத்துகின்ற தொழில் முனைவோர் என்பவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்ட்ரடியூஸ் நியூ குட்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், நியூ மார்க்கெட்ஸ், இமிடியேட் டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி இனோவேட்டட் பை அதர்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, புதிய பொருட்கள் உற்பத்தி முறையையோ அல்லது புதிய சந்தையையோ அறிமுகப்படுத்துபவர், மற்ற அறிமுகப்படுத்திய தொழில்நுட்பங்களை வந்து அப்படியே பயன்படுத்துபவர். அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஆர் கேரக்டரைஸ்ட் பை very great caution and skepticism in experimenting to make change in production formulae. அதாவது மாற்றத்தை நடைமுறைப்படுத்துவதில் மிகவும் எச்சரிக்கையுடன் மற்றும் சந்தேகத்துடன் இருப்பவர். சரிங்களா, இவர் வந்து காலம் கடத்துவார். ஐயோ பிரச்சனை வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு காலம் கடத்துவார். அப்புறம் அடுத்து வந்து ரெஃப்யூஸ் டு அடாப்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மேக் சேஞ்ச் இன் ப்ரொடக்ஷன் ஃபார்முலே, மாற்றத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உற்பத்தி சூத்திரத்தை மறுப்பவர். இதில் ஆன்சர் வந்து சி தான். இவர் வந்து என்ன செய்வார்னா, எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துறதுக்கு வந்து மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பவர் தான் இவர். ஆன்சர் வந்து சி. தென் வந்து 16th ஈக்விட்டி ஆர் ஈக்விட்டி ஃபீச்சர் கேபிட்டல் சீக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ ஐடியா, நியூ கம்பெனிஸ், நியூ ப்ராடக்ட், நியூ ப்ராசஸஸ் ஆர் நியூ சர்வீசஸ் தட் ஆஃபர் த பொட்டான்டியல் ஃபார் ஹை ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது புதிய கருத்து, புதிய நிறுவனம், புதிய பொருள், புதிய முறை அல்லது புதிய பணி ஆகியவற்றின் பங்குமுதல் அல்லது பங்குமுதல் சார்ந்த முதலீடு மூலம் கிடைக்கக்கூடிய அதிக முதலீட்டு வருவாயின் பெயர்னு கேட்டிங்கன்னா வெஞ்சர். எல்லாமே நியூவாக செய்வாங்க. அது என்ன கேபிட்டல் கேட்டிங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல். அங்கே வந்து எப்படி இருக்கும்னா, ரிஸ்க் வந்து ஹையாக இருக்கும், தொழில்நுட்பமும் புதிதான தொழில்நுட்பத்தை உருவாக்குவாங்க. அங்கே ரிஸ்க் நிறையா இருக்கும், ஆனால் அங்கே வரக்கூடிய ப்ராஃபிட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து வெஞ்சர் கேபிட்டல். தென் வந்து 17th பார்த்தீங்கன்னா the form of organization which main features like democratic management, government control, service motive, வாலண்டரி ஆர்கனைசேஷன் யூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சம உரிமை, அரசு கட்டுப்பாடு, சேவை நோக்கம், தன்னார்வ நிறுவனம் போன்ற இயல்புகள் கொண்ட வணிக அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் தான். இது வந்து சமமான உரிமை அப்படின்னாலே அது கோஆப்ரேட்டிவ் தான். கூட்டுறவு வணிக நிறுவனம், அதாவது பார்ட்னர்ஷிப்பாக, சோல் ட்ரேடராக, கோஆப்ரேட்டிவாக, கார்பரேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கோஆப்ரேட்டிவ், கூட்டுறவு. தென் வந்து 2012 and 13 கேட்ட கொஸ்டின் 18th த காமன் ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர்ட் பை மூமெண்ட் என்டர்பிரனர்ஸ் ஆர் அப்படின்னு இருக்காங்க. ஃபினான்ஸ், காம்படிஷன், மொபிலிட்டி, ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஃபேமிலி டைஸ், லோ ரிஸ்க் பியரிங் எபிலிட்டி, மேல் டாமினேட்டட் சொசைட்டி, லெவல் ஆஃப் எஜுகேஷன், லேக் ஆஃப் சப்போர்ட், ஆல் ஆஃப் திஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தான் அவனுடைய ப்ராப்ளம். அதாவது என்னென்னு கேட்டாங்கன்னா, நிதி பிரச்சனை, போட்டி நகரும் தன்மை, மூலப்பொருள் பற்றாக்குறை, குடும்ப சூழல், குறைவான இடர், ஆணாதிக்கம், தாழ்வான படிப்பு மற்றும் ஆதரவின்மை எல்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாம் தான் அவங்களுடைய உமன் ஆண்டர்பிரனருடைய ப்ராப்ளம்ஸ் வந்து இது எல்லாம் தான். இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் PERTS அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்கா, ப்ரோக்ராம் இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்கா, ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக், டெஸ்டிங், ப்ராபபிலிட்டி இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக் இருக்காங்க. ஆன்சர் வந்து ப்ரோக்ராம் இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்ஸ். தென் வந்து ஆண்டர்பிரனர் ஹூ ரெசிஸ்ட் சேஞ்சஸ் ஆர் கால்ட் அஸ், அதாவது மாறுதல்களை மறுக்கக்கூடிய தொழில்முறை, மாறுதமே வேண்டாம் சொல்லக்கூடிய தொழில் முனைவோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ட்ரானி, ஃபேபியன், இமிடேட்டிவ், இனோவேட்டிவ். இது யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரானி தான். அதாவது சோம்பேறித்தனமான தொழில் முனைவோர் தான் இதை வந்து மறுப்பார். புதிய மாற்றமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மறுப்பவர் யாருன்னு கேட்டால் ட்ரானி. அப்புறம் வந்து the venture capital is a form of venture capital வந்து form of working capital, expert financing, equity financing for new technology, high risk project கேட்டிருக்காங்க. வெஞ்சர் கேபிட்டல்னா துணிகிற முதல், அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்சிங் ஃபார் நியூ டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பம் இருக்கும், ஹை ரிஸ்க் ப்ராஜெக்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஹையாக இருக்கும். இதுதான் அந்த ஆன்சர். வெஞ்சர் கேபிட்டல் கேட்டிங்கன்னா நியூ டெக்னாலஜி அண்ட் தென் ஹை ரிஸ்க் ஆஃப் ப்ராஜெக்ட்.
Then transport subsidy in industrial unit with an selected state to the extent of கேட்டிருக்காங்க 80% transport cost, 75% transport cost, 33 on 1/3 transport cost, 50% of transport கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய போக்குவரத்து மானிய அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 75% of transport cost. Then project appraisal is done by prospective entrepreneur, concerned state governments, financial institution, all of this. அதாவது திட்ட மதிப்பீடுகள் வந்து செய்யப்படுவது வருங்கால தொழில் முனைவோரால், சம்பந்தப்பட்ட மத்திய அரசு, மாநில அரசால், நிதி நிறுவனங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து all of this. Then 2017 வந்து the term dash is a general one and includes concession, subsidies and bounties. இந்த concession, subsidies and bounties இது மூணு சேர்ந்தது என்ன நம்ம அன்னைக்கு படித்தோம், அது வந்து incentives. Then வந்து 2019 and 25th question, an entrepreneur who is conceptualizing and preserving is called. அதாவது ஒரு தொழில் முனைவர் வந்து தொழிலை உருவாக்குவராகவும் விடாமுயற்சியாகவும் இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாசன்ட் நெவிஸ் ஹெபிச்சுவல் செரியல். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நசன்ட். தென் வந்து 26 டேஸ் இஸ் அண்ட் எக்ஸ்டன்ட் அனாலிசிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து படித்தோம் எக்ஸ்டன்ட் அனாலிசிஸ்னால் என்னென்னா ப்ராஜெக்ட் அப்ரைசல். அப்போது எக்ஸ்போஸ்ட் அனாலிசிஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் படிச்சிருக்கோம். இப்போ வந்து எக்ஸ்டன்ட் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராஜெக்ட் அப்ரைசல் தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்போஸ்ட் அனாலிசிஸ். தென் வந்து 27th கொஸ்டின், த இவாலுவேஷன் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் investment may not on the basic of quarter market price but through more reliable informal market value, quarter market value, fair market value and quarter movement price value. அதாவது என்ன சொல்றாங்கன்னா துணிகர முதலீட்டின் மதிப்பு வந்து குறியீட்டு சந்தை விலை எல்லாம் நம்பகத்தகுந்த முறையில் மதிப்பிடப்படுவது. நம்பத்தகுந்த முறையில் வந்து மதிப்பிடப்படக்கூடிய அந்த எந்த வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. Then 28th வந்து sources of capital that provides high risk capital for early stages and growth stage company in various industry. அதாவது நிறைய ரிஸ்க் இருக்கும். எப்போ வந்து அந்த எந்த சோர்சஸ் வந்து நிறைய இயர்லி ஸ்டேஜில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி வளரக்கூடிய க்ரோத் ஸ்டேஜ்லையும் நிறைய செலவுகள் எங்கே ஏற்படும்னு கேட்டிருக்காங்க. அது வெஞ்சர் கேபிட்டல் தான். அதிக ரிஸ்க் இருக்கும், நிறைய செலவினங்கள் வரும். க்ரோத் ஸ்டேஜில் வந்து நிறைய செலவினங்கள் வரும், ஆனால் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலைஸ்டு. 2017 கேட்ட கொஷின். 29th question, dash is an analysis of cost and benefit associated with a particular project in order to predicate the viability of a project. Project identification, project selection, project formulation, project appraisal. Cancel வந்து project appraisal. Then 30th question வந்து the method of project evaluation that does not consider the full serviceable life of the asset is payback period method, average rate of return method, net present value method, internal rate of return method அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டில் வந்து ஒரு விஷயோடைய ஆயுட்காலம் முழுவதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத மெத்தட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது பேபேக் பீரியட் மெத்தட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.